A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 113 இருந்து verses 170. So again நம்ம நேத்து பார்த்த மாதிரி நம்ம ஒரு some sections தான் பார்க்க போறோம், மொத்தமா பார்க்க மாட்டோம். So இன்னைக்கு பார்க்க போற key verse வந்து the last verse in this Psalm. So Psalms number 119 verse 176. So 119 அதுல 176வது அதிகாரத்தை பார்க்க போறோம். So இதுல நம்ம வசனத்தை பார்க்கும் போது I have gone astray like a lost sheep. Seek your servant, for I do not forget your commandments. இன்னொரு சொல்றேன், I have gone astray like a lost sheep. Seek your servant, for I do not forget your commandments. So இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 175 அதிகாரத்துலயும் நிறைய இடத்துல என்ன பண்ணுவார் இந்த சங்கீதக்காரர், ஆண்டவரோட கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார் சொல்லுவார். ஸோ ஆண்டவர் வந்து இது சொல்லுவார், எதிர்பார்க்கிறார். லிஸ்ட் a lot of commands, லிஸ்ட் a lot of things and லிஸ்ட் a lot of things to do. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு எப்படி முடிக்கிறார் பாருங்க, I have gone astray like a lost sheep. Seek your servant, for I do not forget your commandments. இந்த வசனத்தையே பாருங்க, இந்த சங்கீதக்காரர் ஆண்டவரோட கட்டளைகள் எல்லாம் மறக்கல. He has not forgotten the commandments. ஆனாலும் அவரோட ஆண்டவரோட கட்டளைகள் எல்லாம் தெரியும், அதனால ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மேய்ப்பரா அவரை வழி நடத்த கேட்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சில பேருக்கு என்ன இருக்கும், நான் வந்து எல்லாம் கரெக்டா பண்றேன், நம்ம சபையில சொல்லி கொடுக்குற மாதிரி இல்ல பைபிள்ல படிச்சிருக்க மாதிரி எல்லாம் பண்றேன், எல்லா தசமாவோ ஒரு வாட் எவர் இட் மே பி எல்லாமே நான் என்ன பண்றேன், கரெக்டா பண்றேன். ஸோ நான் ஒரு நல்லவன் நினைச்சுப்பாங்க. எனக்கு யாரும் ஹெல்ப் தேவையில்ல, நான் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சங்கீதக்காரர் மாதிரி நினைக்க கூடாது. இந்த சங்கீதக்காரர் மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஐ நோ எல்லா லாஸும் தெரியும், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், நான் போதும்னு. பட் we should realize that அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி தான் தப்பு. இந்த சங்கீதக்காரர் என்ன ரியலைஸ் பண்றாருன்னா, எல்லாம் தெரிஞ்சாலும், ஆண்டவரோட எல்லா லாஸ் எல்லா கட்டளைகள் தெரிஞ்சாலும் ஆண்டவரோட உதவி இல்லாம அவரால் என்ன பண்ண முடியாது, அந்த லாஸ் அந்த கட்டளைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. He cannot follow the commandments without God guiding him like a shepherd. ஸோ நம்ம அந்த தாழ்மையை தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். நம்மளும் எல்லாம் நினைப்போம், எல்லாம் கரெக்டா தான் பண்றோம், நான் எல்லா ஊழியம் கரெக்டா பண்றேன், இல்ல கிறிஸ்டியனா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறேன்னு நினைச்சாலும் நம்ம என்ன இருக்கணும், அந்த தாழ்மை இருக்கணும். பிகாஸ் we should have that unity that without God's help it is not possible. ஆண்டவரோட உதவி இல்லாம, ஆண்டவரோட கைடன்ஸ் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பாதையில வெற்றிகரமா நடக்க முடியாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிராவலர்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஹைட்டான மலையில ஏற ட்ரை பண்றாரு. அவர் ஏற ட்ரை பண்ண போது திடீர்னு என்ன ஆகுது, அவர் ரெஸ்கியூக்கு கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு, அவருக்கு தெரியும், ஏன்னா எவ்வளவு நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் சில சிச்சுவேஷனுக்கு மத்தவங்க உதவி இல்லாம என்னால இந்த இடத்த தாண்ட முடியாது. இதே இது ஒருத்தர் தெனாவட்டெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாரு, இல்ல நான் ட்ரை பண்றேன்னு ட்ரை பண்ணி he may have died. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மலையை தான் நம்ம கடந்து போக போறோம். அந்த மலையை கடந்து போக போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த உதவி இல்லாம நம்மளால கண்டிப்பா தாண்ட முடியாது. without God's help, ஆண்டவரோட கை இல்லாம, ஆண்டவரோட ஷெப்பர்ட்னஸ் இல்லாம, ஷெப்பர்டிங் இல்லாம, ஆண்டவர் நம்மள ஒரு மேய்ப்பரா கூட்டிட்டு போகாம நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பாதையை நம்மளால தாண்ட முடியாது. அந்த தாழ்மை தான் நம்ம இந்த சங்கீதக்காரர்கிட்ட இருந்து பாத்துக்கிறோம். ஏன்னா அவர் எவ்வளவு நோட் பண்ணாலும் இறுதியில் என்ன சொல்றாரு, நான் ஒரு தொலைஞ்சு போன ஆடு, உங்களோட மேய்ப்பு, without your shepherding I cannot do it. உங்களோட கைடன்ஸ் இல்லாம ஆண்டவரை என்னால பண்ண முடியாது. நம்மள என்ன பண்ணோம், எல்லா பைபிளை குறிச்சு முடிச்சாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சாலும் நம்ம என்ன, அந்த தாழ்மையை நம்ம இழக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவரோட உதவி இல்லாம நம்மளால பண்ண முடியாது. So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, it is very important for us to always have this sense of humility, Lord, that Lord we may think that we are assured in your word, that we are confident in your knowledge of your word, Lord, in your law, Lord, but Lord, still without your grace and without your guidance we will not succeed in this walk, Lord. Thank you for this reminder, Lord, and give us the wisdom and grace to remember this, Lord, and the discipline to practice this, and give us the humility to accept this as well. All of this in Christ's name I pray.